வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு வேலை நேரடி பணி நியமனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 8th 10th 12th எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நோ ஃபீஸ் நோ எக்ஸாம். ஸோ இதுக்கு எந்த விதமான ஒரு ஃபீஸும் வந்து இவங்க இல்லை. தென் இதுக்கு எந்த எக்ஸாமும் இல்லை. ஸோ இதுக்கு தமிழில் படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் அடுத்தது இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அடுத்தது உங்களுடைய நேம், அடுத்தது உங்களுடைய பாதுகாவலர் பெயர், அதாவது தந்தையார் கணவர் பெயர், அடுத்தது பிறந்த தேதி, அடுத்தது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கணும். தென் உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதம், வகுப்பு, இதெல்லாம் வந்து இவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கீழே சைன் பண்ணிக்கணும். இடம் நாள் நீங்கள் வந்து எழுதிக்கணும். ஸோ இது வந்து இரவு காவலர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதி சான்று, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை பின்னாடி அதனோட ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வயது மற்றும் கல்வி தகுதியுடைய நபர்களிலிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டீட்டெயிலை வச்சு தான் வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு இவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு நேரிலோ இல்லை வந்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம், கன்னியாகுமரி மாவட்டம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து 30/12/2020 வந்து நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் நேர்லேயும் போய் அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதவியின் பெயர் வந்து இரவு காவலர்னு கொடுத்துருக்காங்க. ஊதியம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வயது வந்து இவங்க 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதிகபட்ச அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஎஸ்சிக்கு 32, எம்பிசிக்கு 32, ஓசிக்கு 30, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 35 கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக வந்து 3 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/12/2020. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இவங்க கேட்டிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.